வணக்கம். போஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடியில் பெய்த கனமழையால் சாலைகள் மற்றும் வீடுகளை சூழ்ந்த மழை நீர். வடிகால் பணிகளை மேற்கொள்ளாததால் மழைநீர் தேங்கியதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வாலாஜாபேட்டையில் ஒப்பந்த காலம் முடிந்தும் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையம். போக்குவரத்து பாதிக்கப்படுவதால் கட்டுமான பணிகளை துரிதப்படுத்த கோரிக்கை. உடுமலை அருகே மயக்கமடைந்த கர்ப்பிணி பெண்ணை தொட்டில் கட்டி தூக்கிச் சென்ற அவலம். மருத்துவமனைக்கு செல்ல சாலை இல்லாததால் கர்ப்பிணியை தூக்கிச் சென்ற உறவினர்கள். தஞ்சாவூரில் புனரமைப்பு பணிக்கு பிறகு பொலிவிழந்து காணப்படும் பூங்கா. பொழுதுபோக்கு அம்சங்கள் இல்லாத பூங்காவில் கட்டண கொள்ளை நடப்பதாக புகார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே பழமையான முறையை பயன்படுத்தி மீன்களை பிடிக்கும் கிராம மக்கள். ஓடையிலிருந்து துள்ளி குதித்து வரும் மீன்கள் பானையில் விழும் அதிசயம். பழனியில் பக்தர்கள் புனித நீராடும் சண்முக நதியில் கொட்டப்படும் இறைச்சி கழிவுகள். புண்ணிய நதி அசுத்தமடைவதை விளக்கும் இன்றைய செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகள். கனமழை காரணமாக தூத்துக்குடியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியது. தென் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தூத்துக்குடியில் கடந்த சில நாட்களாக கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதனால் தபால் தந்தை காலனி, கதிர்வேல் நகர், ராஜீவ் நகர் உள்ளிட்ட இடங்களை மழை நீர் சூழ்ந்துள்ளது. ராஜீவ் நகர், PNT காலனி போன்ற இடங்களில் உள்ள வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்தது. இதனால் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல் தவித்து வருகின்றனர். மின் மோட்டாரும் பழுதானதால் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதே சிச்சுவேஷன் தான் எங்களுக்கு. மழை பெய்யுது, அதில் பாதிக்கப்படுறோம். அது என்னன்னு கூட ஒரு எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத வேதனை அளிக்குது. ரோடுமே மேடு பள்ளமா இருக்குது, கட்டரா இருக்குது, எந்த இடத்துல குழி இருக்குன்னே தெரியாது. நம்ம நடந்து போகிறதுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் வீட்டுக்குள்ளே வேற தண்ணி வந்துருச்சு. குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்குமே இது நோய் தொற்று ஏற்படுற அபாயம் அதிக அளவில் இருக்குது. அப்புறம் இந்த பம்ப் பண்ணி அனுப்புகிற அந்த மோட்ரு அங்கே தான் இருக்குது. அது ஒரு 15 நாள் அது வேலை செய்யலை. அதையும் என்னன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. வடிகால் பணிகளை தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகம் முறையாக மேற்கொள்ளாததால் கடந்த ஆண்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இந்த ஆண்டும் மழைநீர் தேங்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது. வீடுகளை சுற்றி மழைநீர் தேங்கியுள்ளதால் குழந்தைகளை வைத்துக்கொண்டு அச்சத்துடன் இருப்பதாக கூறும் பொதுமக்கள் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாநகராட்சிக்கு வலியுறுத்தியுள்ளனர். இன்னும் மீண்டு வராத காரணத்தால இந்த திருப்பு மழை இன்னும் வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி நான் குழந்தைங்களை 2 பசங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மழைக்கால அடிப்படையில் சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது ரோடு மட்டும் நல்லா போட்டிருந்த ரோடையும் இப்போ காவா போடுறேன்னு சொல்லிட்டு தோண்டி ரோடையும் நாசக்காடா பண்ணிட்டாங்க. இந்த தண்ணியை எடுக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை சீக்கிரமா எடுக்க முடியுமோ மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாலாஜாபேட்டையில் ஒப்பந்த காலம் முடிந்தும் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. கடந்த ஆண்டு வாலாஜாபேட்டையில் 2,08,00,000 ரூபாய் செலவில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணி தொடங்கியது. ஒப்பந்த காலம் முடிந்தும் பேருந்து நிலையத்திற்கான பணிகள் நிறைவு பெறவில்லை. இதனால் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு செல்லும் பேருந்துகள் வாலாஜாபேட்டை நகர சாலையில் நிற்கின்றன. இதனால் கடும்
போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதியடைந்து வருகின்றனர். எனவே மாவட்ட அமைச்சர் தலையிட்டு பேருந்து நிலைய பணிகளை துரிதப்படுத்துமாறு வாலாஜாபேட்டை பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தவித்துக் கொண்டிருக்கிறது வாலாஜா நகராட்சியினுடைய பேருந்து நிலையம். பஸ்ஸுங்க உள்ள போல, வெளியே டிராபிக் ஜாம் ஆகுது. பொதுமக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கோ மார்னிங் பீக் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல ஊர்ந்துதான் போக முடியுது. பெண்கள் நடமாட முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத காட்சிகள் எல்லாம் இங்கே அரங்கேற்றப்படுகிறது. இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக மாவட்ட மந்திரி தலையிட்டு பஸ் ஸ்டாண்டை திறக்க வேண்டும். உடுமலை அருகே சாலை வசதி இல்லாததால் மலைவாழ் மக்கள் கர்ப்பிணி பெண்ணை தொட்டில் கட்டி தூக்கி வந்து மருத்துவமனையில் சேர்த்தனர். திருப்பூர் மாவட்டம் குருமலை பகுதியில் ஏராளமான மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதியைச் சேர்ந்த சுமதி என்ற கர்ப்பிணி பெண்ணுக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதனால் சுமதியின் உறவினர்கள் அவரை தொட்டில் கட்டி சுமார் 4 கிலோமீட்டருக்கு கரடுமுரடான மலைப்பாதையில் தூக்கிச் சென்றனர். கருஞ்சூலை வழியாக வந்த உறவினர்கள் கர்ப்பிணி பெண்ணை உடுமலை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். காலை 11 மணிக்கு தூக்கிக் கொண்டு பயணிக்க தொடங்கிய அவர்கள் மதியம் 2:30 மணி அளவில் மருத்துவமனையை வந்தடைந்தனர். எதிர்காலத்திலும் இந்த அவலம் தொடராமல் இருக்க குருமலையிலிருந்து திருமூர்த்தி மலை வரை மண்சாலை அமைத்து தருமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு மலைவாழ் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிவகங்கை பூங்காவில் மாநகராட்சி நிர்வாகம் பொழுதுபோக்கு அம்சங்கள் ஏற்படுத்தி தராமல் கட்டண கொள்ளையில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தஞ்சை பெரிய கோயிலையொட்டி 25 ஏக்கர் நிலப்பரப்பில் பழமை வாய்ந்த சிவகங்கை பூங்கா அமைந்துள்ளது. பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் அதிகம் பயன்படுத்தி வந்த இந்த பூங்கா புனரமைக்கும் பணிக்காக 2018ஆம் ஆண்டு மூடப்பட்டது. புனரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து சிவகங்கை பூங்கா மீண்டும் திறக்கப்பட்டது. இந்நிலையில் பூங்காவில் உள்ள விளையாட்டு சாதனங்கள் சேதமடைந்தும் நீச்சல் குளம் மூடப்பட்டும் காணப்படுகிறது. ஏற்கனவே இருந்த ரயில் வண்டி, ரோப் கார், படகு சவாரி போன்ற பொழுதுபோக்கு அம்சங்களும் புனரமைப்பு பணிக்கு பிறகு மாயமானதாக கூறப்படுகிறது. சிவகங்கை பூங்காவிற்கு செல்ல பெரியவர்களுக்கு 30 ரூபாயும் சிறியவர்களுக்கு 20 ரூபாயும் வசூலிக்கப்படுவது பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் பொழுதுபோக்கு அம்சங்கள் இல்லாததால் பொதுமக்களும் குழந்தைகளும் ஏமாற்றத்துடன் திரும்பி வருகின்றனர். சிவகங்கை அருகே கிராம மக்கள் பழமையான முறையை பயன்படுத்தி ஓடையில் வரும் மீனை பானையில் விழவைத்து பிடித்து அசத்தினர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே அமைந்துள்ள பிரான்மலை கிராமம் தொடர் கனமழையால் பிரான்மலையில் அமைந்துள்ள நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. இதனை அறிந்த கிராம மக்கள் பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட முறையை பின்பற்றி ஓடையில் கொத்து கொத்தாக மீன்களை பிடித்தனர். மணல் மூட்டைகளை அடுக்கி ஓடையின் நீரோட்டத்தை தடுத்த கிராம மக்கள் இரு கரைகளிலும் தண்ணீர் செல்ல பாதை அமைத்தனர். இதனைத் தொடர்ந்து நீர் செல்லும் பாதையில் சிறிய ஓட்டைகளுடன் கூடிய பனைமரக்கட்டையை வைத்தனர். இதன் மூலம் நீரோட்டத்திற்கு எதிர் திசையில் நீந்தும் மீன்கள் மரக்கட்டைக்கு பின்புறமுள்ள பானையில் வந்து விழுகின்றன. இந்த முறையை பயன்படுத்தி பிரான்மலை கிராம மக்கள் கெண்டை, ஜிலேபி, ஐரை போன்ற மீன்களை பிடித்தனர். மேலும் ஓடையில் பிடித்த மீன்களை அவர்கள் உறவினர்களுக்கு வழங்கியும் விற்பனை செய்தும் வருகின்றனர். அரியலூரில் மயானத்திற்கு செல்ல சாலை வசதி இல்லாததால் இறந்தவரின் உடலை அவரது உறவினர்கள் ஓடை வழியாக தூக்கிச் சென்றனர். அரியலூர் மாவட்டம் கல்லங்குறிச்சி அருகே மணக்குடி கிராமம் அமைந்துள்ளது. இக்கிராமத்தில் உள்ள அண்ணாநகர் காலனியில் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியைச் சேர்ந்த யாரேனும் உயிரிழந்தால் அவர்களது உடல் அண்ணாநகர் காலனியிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மயானத்தில் அடக்கம் செய்யப்படும். ஆனால் மயானத்திற்கு செல்ல சாலை இல்லாததால் இறந்தவர்களின் உடலை அவரது உறவினர்கள் கரடுமுரடான பாதையிலும் நீர்நிலைகளிலும் வழியாக தூக்கிக் கொண்டு செல்கின்றனர். இந்நிலையில் அண்ணாநகர் காலனியைச் சேர்ந்த மருதமுத்து என்பவர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். அவரது உடலை உறவினர்கள் இடுப்பளவுக்கு தண்ணீர் செல்லும் ஓடை வழியாக தூக்கிச் சென்று அடக்கம் செய்தனர்.
இனியும் இந்த அவல நிலை தொடராமல் இருக்க மயானத்திற்கு செல்ல சாலை அமைத்து தருமாறு அண்ணாநகர் காலனி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடியில் 1000க்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் தனியார் வங்கிக்கு பல்வேறு கிளைகள் உள்ளன. இந்த வங்கி நிர்வாகம் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் சம்பளத்தை முறையாக வழங்காமல் மாற்றி புதிய திட்டத்தை அமல்படுத்த முடிவு செய்தது. நிர்வாகத்தின் இந்த முடிவுக்கு வங்கி ஊழியர்கள் AIBEA சங்கம் மூலமாக சமூக வலைதளங்கள் மூலமாகவும் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அச்சங்க தலைவர் மற்றும் செயலாளரை தனியார் வங்கி நிர்வாகம் பணியிடை நீக்கம் செய்தது. இதனை கண்டித்து வங்கி ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியாவில் 50-60 ஆண்டுகளாக 10 லட்சம் வங்கி ஊழியர்களுக்கு ஒரே மாதிரியான சீரான ஊதிய உயர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், ஊதிய முறைகள் கொடுக்கிறோம். ஆனால் கடந்த மாதம் இந்த வங்கியில மட்டும் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர் அதிகாரிகளுக்கு நிர்வாகம் அவர்கள் விரும்புகின்ற ஊதியத்தை கொடுக்கக்கூடிய தன்னிச்சையான முறையை மாற்றுவதற்காக முயற்சி செஞ்சாங்க. ஆகவே அதில் ஊழியர்களுக்கு மிகப்பெரிய கடுமையான அதிருப்தி ஏற்பட்டது. அந்த அதிருப்தியை கருத்துக்களை தெரிவிக்க நிர்வாகம் அனுமதிக்கவில்லை. அவ்வளவு கெடுபடி அராஜகம். தனியார் வங்கி நிர்வாகம் தொழிலாளர் விரோத போக்கை கைவிட்டு சுமூகமான முடிவை எடுக்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். போஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். மதுரை பாலமேட்டில் சாலை ஓரங்களில் ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக சுண்ணாம்பு தூள் தூவப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. பாலமேட்டில் புதிதாக கட்டப்பட்ட உணவுக்கூடம், கலையரங்கம், பேருந்து நிழற்குடை போன்ற கட்டடங்களை வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு முன்னதாக அமைச்சர் செல்லும் சாலையின் இருபுறங்களிலும் பேரூராட்சி ஊழியர்கள் ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக சுண்ணாம்பு தூளை தூவினர். இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட பேரூராட்சி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே கால்நடை மருத்துவமனை அமைக்க கோரி மாடுகளுடன் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெரியசவலை கிராமத்தில் விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் பிரதான தொழிலாக உள்ளது. அங்கு கால்நடை மருத்துவமனை இல்லாததால் விவசாயிகள் மாடுகளை 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கின்றனர். இந்நிலையில் பெரியசவலை கிராமத்தில் கால்நடை மருத்துவமனை அமைக்க கோரி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு பகுதியில் தூய்மை பணியாளர்கள் பாதுகாப்பு உபகரணங்களின்றி குப்பைகளை அகற்றியது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வத்திராயிருப்பு பகுதியில் நூற்றுக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பேரூராட்சி மற்றும் ஊராட்சி நிர்வாகம் கையுறை, பாதுகாப்பு உடை போன்ற உபகரணங்களை வழங்காததால் தூய்மை பணியாளர்கள் வெறும் கைகளால் குப்பைகளை அகற்றி வருகின்றனர். இந்த விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை பெற்றுத்தருமாறு சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நாகையில் கொட்டும் மழையிலும் விவசாய தொழிலாளர்கள் சம்பா பயிர்களை நடவு செய்யும் பணியில் ஈடுபட்டனர். நாகையில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் 1,50,000 ஏக்கர் சம்பா பயிர்கள் நடவு செய்யப்பட்டிருக்கிறது. கீழ்வேலூரை அடுத்த தேவூரில் சம்பா பயிர்களை நடவு செய்யும் பணியின் போது மழை குறுக்கிட்டது. இதை பொருட்படுத்தாமல் விவசாய தொழிலாளர்கள் மழையில் நனைந்தபடியே நாற்றுகளை நடவு செய்தனர். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மழைநீர் புகுந்ததால் அதிகாரிகள் கடும் அவதியடைந்தனர். மாவட்ட ஆட்சியரின் அலுவலகத்தில் வேளாண்மை துறை இயக்குநர் அறை அமைந்துள்ளது. 1985ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த கட்டடத்தின் சுவர் விரிசல்களுடன் இடிந்து விழும் நிலையில் காணப்படுகிறது. அண்மையில் பெய்த கனமழையால் வேளாண்மை துணை இயக்குநர் அறைக்குள் மழைநீர் புகுந்ததால் பணிகள் பாதிக்கப்பட்டன. நாகையில் தீவிரவாத ஊடுருவலை தடுக்க கடலோர காவல்படை சார்பில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆறுகாட்டுத்துறை கடற்கரை பகுதியில் கடலோர பாதுகாப்பு குழும இன்ஸ்பெக்டர் லோகநாதன் தலைமையில் கடலோர காவல் படையினர் ரோந்து படையில் சென்று ஒத்திகையில் ஈடுபட்டனர். மேலும் வெள்ளப்பள்ளம், புஷ்பவனம், நாலுவேதபதி, கோடியக்கரை போன்ற மீனவ கிராமங்களில் போலீசார் 4 குழுக்களாக பிரிந்து சென்று சோதனை மேற்கொண்டனர்.
வேலூர் மாவட்டம் கொசப்பேட்டையில் அமைந்துள்ள பாலகன் ஐயப்ப சுவாமி கோயிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பல்வேறு புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசங்கள் யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஐயப்பன் சன்னதியின் மேல் உள்ள கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டது. இவ்விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி அருகே 2 நாட்கள் பெய்த மழைக்கு ராட்சச காளான்கள் முளைத்தது பொதுமக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது. கடையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் கடையம் பகுதியில் வசித்து வரும் ஆசிரியர் அந்தோணிராஜின் வீட்டில் 2 ராட்சச காளான்கள் முளைத்திருந்தது. இதனை அறிந்த அந்தோணிராஜ் காளான்களை பாதுகாப்பாக அப்புறப்படுத்தினார்.